ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு கார்த்திகை 1. இன்னையிலேருந்து விரதம் சைவம் தான் நம்ம சமைக்க போகிறோம். சிம்பிளாக எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பொரியலுக்கு. ஒரு சவுச்சோ கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூட்டு செய்கிறதுக்கு. முள்ளங்கி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சாம்பார், முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு. இந்த சைடு வெங்காயம், தக்காளி, அவ்வளோதாங்க. எல்லாம் கட் பண்ணியாச்சு. வாங்க சமைக்கலாம். பாருங்கள் நம்ம சமையல் பொருட்கள்லாம் எடுத்தாச்சுங்க. குக்கரு எல்லாமே புதுசாகவே எடுத்தாச்சுங்க. பழையதெல்லாம் இன்றைக்கு நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ இந்த இருப்பு சட்டி இதெல்லாம் எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், கிண்ணம் இதெல்லாம் வந்து எல்லாமே நமக்கு ஹிஃப்டாக வந்ததாங்க. கீழே இருக்கிறதுலாம் இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது ஆனந்தத்தில் கொடுத்தது. இந்த பாட்டுமே அப்படி தான். இது முன்னாடி ட்ரெஸ் எடுக்கும்போது இங்கே கொடுத்தது தான், ஹிஃப்ட்டு கிடச்சது நமக்கு. இதெல்லாம் வளகாப்பு இது மாதிரி கிண்ணங்கள்லாம் நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. புதுசாக எதுவுமே நம்ம வாங்க வேணாம். அது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வாங்கணும். மிச்ச பொருள்லாம் இங்கே ஊரில் இருக்குது. விரதத்துக்குன்னு தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்குது. அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரல. இங்கே இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்க ஆரம்பிச்சிருவோம். வாங்க, இப்போ சாம்பார் தாளிச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 2 வெந்தயம், 2 வரமிளகாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. லைட்டாக 2 வெங்காயம் சேர்த்துக்குவோம். பருப்பு வேக வைக்கும் போதே வெங்காயம் தக்காளி அப்படியே சேர்த்துருக்கீங்க. அதனால் இதில் சும்மா 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்தாச்சு. இப்போ முள்ளங்கி எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாருங்க, முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ வேக வச்சிருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தாச்சுங்க. முள்ளங்கி சாம்பார் பொடி இப்படி எண்ணெயில் போட்டு வதக்கையில் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் எல்லாம் கொதிக்குதுங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். முள்ளங்கி ரொம்ப உப்பு எடுக்காது, அதனால உப்பு பார்த்து போடுங்க கரெக்டாக. உப்பு போட்டாச்சுங்க. சாம்பார் எல்லாம் கொதிச்சோன்னா புளி தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் காய் வேகட்டும். நம்மளாம் இப்போ விரதம்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே ஏற்கனவே யூஸ் பண்ண எந்த இதுவுமே எடுக்க மாட்டோம். எல்லாமே புதுசாக தான். இதெல்லாம் விரதத்துக்கு யூஸ் பண்ண இதுதான். முன்னாடி ஏதாச்சும் நம்ம விரதம் சாமி கும்பிடும்போது எடுத்து பழங்கிட்டு அப்புறம் திருப்பி எடுத்து வச்சுருவோம். அதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சமையல். சிம்பிளாக எப்படி நம்ம விரதத்துக்கு சமைக்கிறதுன்னு ஒரு இது தாங்க இதெல்லாம். ஓகே, இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்குவோம். புளி தண்ணி சேர்த்து வச்சுங்க. இப்போ புளியோட பச்சை ஸ்மெல் போகிற முடிக்க சாம்பார் கொதிச்சிச்சுன்னா நமக்கு முள்ளங்கி சாம்பார் தயாராகிருங்க. புளி தண்ணி ஊற்றி நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு சாம்பார் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடிங்க. இந்த மாதிரி வெறும் முள்ளங்கி மட்டும் போட்டு வைக்கலான்னா கண்டிப்பாக வச்சு பாருங்கள். முள்ளங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. சாம்பார் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்து ரசத்துக்கு எடுத்து வச்சுக்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சிட்டு அதில் தக்காளி, ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா கரைச்சிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ரசம் முறைக்குட்டி வரும்போது நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு வந்து ஜீரகம், மிளகு எல்லாம் இடித்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்குவோம்.
ஓகேங்க. ரசம் நுரைச்சி வரட்டும். நுரைச்சி வந்தாலும் தாளிச்சிக்கலாம். ரசம் கம்மியாக தாங்க வச்சுருக்கோம், மதியானத்துக்கு மட்டும்தானே, அதனால. பாருங்கள் ரசம் நல்லா சைடில் நுரக்கட்டி வருதுங்க. அவ்வளோதான், நம்ம தாளிச்சிக்கலாம். அந்த சைடு வந்து ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் 2 வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கீங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் பபுள்ஸ் வந்துருக்கு. இப்போ தாளிப்பு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதாங்க, நமக்கு ரசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க, நம்மளோட லஞ்சு தயாராகிடுச்சுங்க. முள்ளங்கி சாம்பார், ரசம், சௌச்சௌ கூட்டு, அவரைக்காய் பொரியல். சௌச்சௌ கூட்டும் அவரைக்காய் பொரியலும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோவில் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்வீட்காண்டி கேசரிங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட் ஆல் லஞ்சு தாங்க. பாய்.